வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரயில்வே குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2018ஓடது ஒவ்வொரு ஷிஃப்டாக அண்டு செக்ஷன் வைஸாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 4 செக்ஷன் இருக்குது. 4 செக்ஷன்லேயும் டோட்டல் மார்க்ஸ் 100. பட் வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு 25 கேள்விகள் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் ரிலேட்டடாக 20 கேள்விகள் இருக்கும். ரீசனிங் எடுத்துட்டோம்னா நமக்கு 30 கேள்விகளும் அண்ட் மேக்ஸ் செக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு 25 கேள்விகளும் டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு குரூப் டி எக்ஸாம் ஆனது நடக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, டு சேஞ்ச் த டெம்பரேச்சர் ஃப்ரம் கெல்வின் ஸ்கேல் டு செல்சியஸ் ஸ்கேல் யூ ஹாவ் டு multiply the given temperature by 273, divide the given temperature by 273, subtract 273 from the given temperature, add 273 to the given temperature. கெல்வின், செல்சியஸ் ரெண்டுமே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய வேரியஸ் யூனிட். கெல்வின் ஆகட்டும், செல்சியஸ் ஆகட்டும், ஃபாரன்ஹீட் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கானது. இதில் கெல்வின் தான் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கெல்வின் ஸ்கேலில் இருக்கிறத நான் செல்சியஸ் ஸ்கேலுக்கு மாற்றணும்னா, ஸோ கெல்வினில் இருக்கிறத டிகிரி செல்சியஸ்க்கு நான் மாற்றணும்னா அந்த வேல்யூவை நான் சப்ராக்ட் பண்ணும். அதுவும் 273 அப்படிங்கிற வேல்யூவில் நான் சப்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கன்வர்ஷன் நம்ம ஒரு சின்ன சார்ட் வழியாக பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா செல்சியஸில் இருக்குது. செல்சியஸ் ஈக்குவல் டு 5, ஃபாரன்ஹீட் -32/9 equal to K minus 273/5 and R by 4. R அப்படிங்கிற ரீமர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் டெம்பரேச்சருக்கான ஒரு ஸ்கேலிங் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நமக்கு இந்த கேள்வி பார்த்தோம்னா செல்சியஸ் அண்ட் கெல்வின், இதில் இருக்கக்கூடிய செல்சியஸ் பை 5 ஈக்குவல் டு கெல்வின் 273/5. 5 கேன்சல். அப்போ செல்சியஸ் ஈக்குவல் டு கெல்வின் -273. செல்சியஸ்க்கு மாத்திரம்னா கெல்வினை -273ஆல் மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு டிகிரி செல்சியஸில் இருக்குது, நான் அதை கெல்வின், அதாவது 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது, நான் அதை கெல்வினுக்கு மாத்திரம்னா +273. ஓகே, இந்த அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 273.15. ஓகேங்களா? அடுத்து, கன்சிடர் பிளானட் ஹூஸ் மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆர் 1/3 ஆஃப் த மாஸ் அண்ட் ரேடியம் ஆஃப் த எர்த். இஃப் g is the value of acceleration due to gravity on the earth, then its value on the planet will be 9g, 3g, 1/9g, 1/3g. இதில் ஸ்மால் ஜி அப்படிங்கிறது கிராவிட்டி, கேபிட்டல் ஜி அப்படின்னு வந்துச்சுன்னா அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஷின் பார்த்தோம்னா ஒரு பிளானட்டோட ரேடியஸ் அண்ட் மாஸ் ரெண்டு வேல்யூமே 1/3 ஆஃப் த எர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 இருக்குது. அதே மாதிரி தான் ரேடியஸும் 1/3 ஆஃப் த எர்த்தாக இருக்குது. இப்போ நான் கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு ஜியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு அன்னோன் பிளானட்டோட கிராவிட்டியை நான் தெரிஞ்சுக்கணும்னா gravitational constant into mass of the earth by square of the radius of the earth. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளானட்டோட கிராவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் கிராவிட்டி ஈக்குவல் டு
g அப்படின்னு பார்த்தோம்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். நியூ மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 ஆஃப் தி எர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ் பை 3 அண்ட் ஆர் பை 3 ரேடியஸும் வந்து 1/3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்கொயர். ஸோ பார்த்தோம்னா நமக்கு 3gm by r ஸ்கொயர். நியூ பிளானட்டோட கிராவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3gm by r ஸ்கொயர். ஸோ g ஈக்குவல் டு 3g பிகாஸ் g ஓட ஃபார்முலா. இது வந்து நியூ பிளானட், அதாவது அன்னோன் பிளானட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3g. ஆன்சர் இஸ் 3g. During the free fall of an object, which of the following energies increase at any point on its path? Mechanical energy, chemical energy, potential energy, kinetic energy. ஸோ ஒரு பில்டிங் மேலே இருந்து ஒரு பொருளை நான் கீழே தூக்கி போடுறேன்னா அது எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், இந்த பாயிண்டில் நான் வந்து அதோட எனர்ஜியை மெஷர் பண்ணுறேன்னா கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் எந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட கைனட்டிக் எனர்ஜி, அதுவும் கண்டிஷன் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபால், எந்த ஒரு அப்போஷனுமே இல்லாமல் ஃப்ரீ ஃபாலாக இருந்துச்சுன்னா. Kinetic energy of the particle is maximum in the case of liquids, gases, solids, plasma. Fundamental states la solids, liquid, gases and plasma. இந்த 4 இது இருக்குங்க. அதுலேயும் பிளாஸ்மாக்கு அந்த அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. Why does a stone throw up into the sky fall back to the earth? Work done by the object pulls it down towards the earth. There exists a centripetal force that pulls it down towards the earth. There is a downward pressure that pulls it down towards the earth. There exists a force that pulls it down towards the earth. ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கு, அதை வந்து எர்த் வந்து கீழ் நோக்கி இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கிடையாது, ஏதோ ஒரு ஒர்க் டன், ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆப்ஷனில் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த மலைப்பாதைகள்லாம் போகும்போது ரோடு ஒரு சைடு அந்த பாதையோட எட்ஜெல்லாம் வந்து கொஞ்சம் ஏத்தியமாக இருக்கும். இந்த டேர்னிங்லலாம் கர்வ் வர போதெல்லாம் இந்த ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு வரதெல்லாம் இந்த இடத்துல இந்த பெண்டிங் பார்ட்லலாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது எதுக்காகனா அந்த எந்த ஒரு அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து வெஹிக்கிளுக்கு அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டை டவுன்வர்ட்ஸில் புல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அடுத்ததாக டவுன்வர்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா கிராவிட்டி, பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி, பட் அதை டைரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் சுற்றி வளைச்சி தேர் எக்ஸிஸ்ட்ஸ் அ ஃபோர்ஸ் தட் புல்ஸ் இட் டவுன் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் எந்த ஒரு அந்த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இட்ஸ் அண்ட் கிராவிட்டி. அது வந்து எந்த ஒரு பேராமீட்டர்ஸோ சம்மந்தப்பட்டது கிடையாது, அதாவது அந்த ஆப்ஜெக்டோட பேராமீட்டர்ஸை சம்மந்தப்பட்டது கிடையாது. A car is moving at high speed. Which energy does it possesses? Potential energy, frictional energy, gravitational force, kinetic energy. Kinetic energy அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் mv ஸ்கொயர். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா, இதோட ஆன்சர் வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஒரு கார் வந்து ஹை ஸ்பீடில் போகுதுன்னா அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து ஆஃப் mv ஸ்கொயர்.
m வந்து mass and v ங்கிறது velocity. Which is used as a fuel in cars with petrol. So petrol கூடவே எந்த ஒரு மெட்டீரியலை நம்ம ஃபியூவலா யூஸ் பண்றோம் கார்ல? எத்தனால், ஆல்கஹால், பென்சீன், பியூட்டேன். ஸோ எத்தனால தான் நம்ம வந்து காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது இந்த பெட்ரோல்லையும் இந்த எத்தனால் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த எத்தனால எதுக்கு கலக்கிறாங்க? ஏன் நான் வந்து அந்த பெட்ரோலோட இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோலுக்கான குவாலிட்டியை அதிகப்படுத்துது. ப்ளஸ் அந்த பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பஷன் ப்ராசஸ்க்கு நம்ம ஆக்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டேன் வேல்யூவை அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த எத்தனாலோட வேலையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பெட்ரோலோட குவாலிட்டியும் அதே மாதிரி ஆக்டேன் வேல்யூவும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் நம்ம எத்தனாலை பெட்ரோலில் பயன்படுத்துகிறோம். 3 identical transistors, each of 6 ohm, are connected in parallel. The equivalent resistance of the combination will be 6 ohm, 18 ohm, 2 ohms and 3 ohms. So ஒரு சோர்ஸ் இருக்கு, 3 ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 ரெசிஸ்டருமே வந்து 6 ஓம் இருக்கு. அந்த இது வந்து parallel கனெக்ட் ஆயிருக்கு. Six ohm and 6 ohm. So parallel அப்படின்னு வந்துட்டனாலே அதோட கனெக்ஷன் ஃபார்முலா total equivalent resistance is equal to 1 by R1 R2 R3 plus 1 by R2 plus 1 by R3. So 1 by 6 plus 1 by 6 plus 1 by 6. denominator காமனா இருக்கு. ஸோ 3 by 6 and 1 by 2 அப்படிங்கிறது தான் என்னோட 1 by R equivalent value. ஸோ இப்போ R equivalent அப்படின்னா 2 ohms. ஓகேங்களா? ஸோ 2 ohms என்னோட ஆன்சர். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 ohm. Solder is an alloy of copper and tin, nickel, copper, zinc, copper and zinc, lead and tin. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா lead and tin. சால்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அலாய். இந்த அலாய் ரிலேட்டட் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அது ரிலேட்டடாக கேள்விகள் ரயில்வேஸில் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியிலேருந்து. இன்னும் சில வேற ரொம்ப இம்பார்ட்டண்டான அலாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா brass, bronze, ஜெர்மன் சில்வர். ஸோ பேர் தாங்க ஜெர்மன் சில்வர், அதில் சில்வர் கிடையாது. ஓகேங்களா? அதில் வந்து காப்பர் ப்ரெசண்ட் ஆயிருக்கும், ஜிங்க் ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அண்ட் நிக்கல் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். அடுத்ததா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டுலையும் பார்த்தோம்னா இதில் கோல்டுன்னு தான் நேம் வருமே தவிர கோல்டு இதில் கிடையாது. காப்பரும் அலுமினியம் தான் இருக்கும். அதுலேயும் காப்பரே வந்து 90% இருக்கும், ரிமைனிங் அலுமினியம் இருக்கும். அடுத்ததா கன் மெட்டல் அண்ட் டெல்டா மெட்டல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நமக்கு 4 டைப் ஆஃப் எலிமெண்ட் சேர்ந்தது. ஒன்று வந்து அயன், குரோமியம், நிக்கல், கார்பன். அண்ட் இதில் லீஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் கார்பன் தான். அதிகமான பர்சன்டேஜ் வந்து அயன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அதில் அதிகமான கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு அயன் தான். அடுத்ததா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த ஸ்டெர்லிங் சில்வர். ஸோ இப்போலாம் நம்ம நகை கடைக்கு போனோம்னா அந்த ஸ்டெர்லிங் சில்வர் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக கேள்விப்படலாம். இந்த ஸ்டெர்லிங் சில்வரில் பார்த்தோம்னா சில்வர் ப்ளஸ் காப்பர் கொஞ்சம் கலந்துருப்பாங்க. ஏன்னா அதோட பொலிவு தன்மைக்காக, ஷைனிங் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காப்பர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக காயின் மெட்டல். இந்த காயின் மெட்டல் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா காப்பரும் நிக்கலும் சேர்ந்தது தான் இந்த காயின் மெட்டல்.
ஓகேங்களா. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அலாய். ஸோ இந்த பிராஸ் பிரான்ஸ் எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிராஸ் அப்படிங்கிறது வந்து பிராஸில் வந்து காப்பரும் ஜின்க்கும் கலந்துருக்கும். இதுவே பிரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பரும் டின்னும் கலந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அப்படியே ஆப்போசிட்டாக வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல இசட் வருது, பட் எனக்கு ஆப்போசிட்டில் ஜிங்க் இருக்குது. பட் இங்கே எஸ் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது. இந்த ஆப்போசிட்டு சரி ஓகே. பிராஸ்னா அப்போ காப்பரும் ப்ளஸ் அந்த இடத்துல எஸ் வந்துருக்கு, அப்போனா அந்த இடத்துல எனக்கு இசட் ஜிங்க்கு அப்படின்னு ஞாபகம் வரணும். இதுவே பிரான்ஸ்னா காப்பரும் இந்த இடத்துல எனக்கு இசட் வருது, அப்போ இந்த இடத்துல ஜிங்க் கிடையாது, எனக்கு எஸ்என் அப்படிங்கிறது அதாவது டின் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ இதுதான். ஏன்னா இது சில நேரங்களில் எக்ஸாமில் நமக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ எது வரும் அப்படிங்கிறது சில நேரங்களில் எக்ஸாமில் தப்பாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக நேமை கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எலிமெண்ட்டோட சிம்பிளை தான் கொடுப்பாங்க, லெட்டர் சிம்பிளை தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. When a ray of light travels from denser medium to a rarer medium, the ray will slow down and bend away from the normal, slow down and bend towards the normal, speed up and bend away from the normal, speed up and bend towards the normal. ஸோ ஒரு லைட் ரேஸ் இருக்குது, அது வந்து டென்சர் மீடியமில் இருந்து ரேரர் மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுதுன்னா அது நார்மல் ரேவோட பெண்ட் ஆகி போகும். ஸோ ஸ்பீட் அப் அண்ட் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு லைட் ரேஸ் வந்து நார்மலை விட பெண்ட் ஆகி மூவ் ஆனிச்சுன்னா அது வந்து ரீஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து, எலிமெண்ட்ஸ் present in any one group have the same atomic size, number of valency electron, atomic number, atomic mass number. ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்பில் ஸோ ஒரு பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் மொத்தமாக 7 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ 7 periods and 18 groups. 18 groups. இதில் ஸோ ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பீரியடில் 2 எலிமெண்ட் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியடில் 8 ஈச் 8 இருக்குது. செகண்ட் பீரியடில் 8 எலிமெண்ட், தேர்டு பீரியடில் 8 எலிமெண்ட், அண்ட் 4 and 5 இதில் 18 எலிமெண்ட். 4ல் 18, 5ல் 18, 6லையும் 7லையும் 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது ஈச். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த பீரியட்ஸ் அண்ட் குரூப் அப்படிங்கிறது, அதாவது குரூப் டியை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியாடிக் டேபிளை பற்றின கேள்விகள் அதிகமாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ பர்டிகுலர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு 18 குரூப்ஸ் இருக்குங்களா, அந்த 18 குரூப்பில் ஒரு குரூப் எடுத்துட்டோம்னா அதோட வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். கிளியர். ஸோ ஒரு பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டோம்னா இந்த காலம் வைஸ் வருது பார்த்தீங்களா, அதுதான் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரூப் நீங்கள் அப்படியே வெர்டிக்கலாக பார்த்தோம்னா எனக்கு இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அண்ட் சில நேரங்களில் நமக்கு அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கணும்னு நினைப்போம். பட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஒரு குரூப்பை அதை டவுன்வர்ட்ஸில் மூவ் பண்ணும்போது, ஸோ இந்த குரூப்பே பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல கூட டவுன்வர்ட்ஸில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒரு எலிமெண்ட்டை பீரியாடிக் டேபிளில் டவுன்வர்ட்ஸை மூவ் பண்ணும்போது எனக்கான வேலன்சி எலக்ட்ரான் சேமாக இருக்குது. அண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அட்டாமிக் சைஸ் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் லெஃப்டிலேருந்து நான் ரைட் மூவ் பண்ணேன்னா அந்த அட்டாமிக் சைஸ் ஆனது எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். As the pH value increases from 7 to 14, it represents an increase in the OH ion concentration, no change in OH ion concentration, an increase in the H plus ion concentration,
a decrease in the OH minus ion concentration. So pH value ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். pH வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 to 14 வரைக்கும் இருக்குங்க. அதில் 0 to 7 அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டி, இதுவே 7 வந்து நியூட்ரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் 7 to 14 வந்து பேசிக். ஸோ அப்போ 7 to 14 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பேசிக். அப்போ என்னோட OH மைனஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் தி OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த pH வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதோட pH அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டூத் பேஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், நம்மளோட பிளட் pH வேல்யூ, நம்மளோட அழுகை டியர்ஸ், அதே மாதிரி ஒரு பியூர் வாட்டர்னா அதோட pH வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஓகேங்களா, அண்டு ஹியூமனோட செலைவா, ரெயின் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெயின் வாட்டரோட pH வேல்யூ தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய காஃபி அண்ட் தென் ஹியூமன் யூரின். ஓகேங்களா, ஹியூமன் யூரின் ப்ளஸ் வைனோடது, லெமனோடது, இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம குடிக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் தென் ஆன்டாசிட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஆசிட், அப்போ pH வேல்யூ அப்படிங்கிறது 7க்கு கீழே, லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா அது ஆசிட் ரெயினோட pH வேல்யூ. ஓகேங்களா, இதோட pH வேல்யூ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, an object travel northward with a constant velocity. The net force acting on an object will be towards the south, towards the east, 0 towards the north. ஸோ இங்கே நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பறாங்கங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த இடத்துல ஆக்சலரேஷன் நான் எதுவுமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு ஸ்லோப் இருக்குது, இந்த ஸ்லோப்பில் எனக்கான ஒரு வெஹிக்கல் வந்து மூவ் ஆகுது, ஆர் எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாத ஒரு பிளெயினான ரோடு. அந்த ரோட்டில் எனக்கான பைக் வந்து எந்த ஒரு ஆக்சலரேஷனுமே கொடுக்காம 10 km/h, சைக்கிளோ பைக்கோ எனிதிங் 10 km/h ஸ்பீடில் அப்படியே ட்ராவல் ஆகுது. நான் அந்த இடத்துல ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0. ஏன் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது 0 வருதோ அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் 0 தான். கிளியர்? ஸோ இந்த ஆக்சலரேஷன் ஆனது 0 அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ வரும்? வெலாசிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு எனக்கு கொஸ்டினில் இருந்தால் அந்த இடத்துல ஆக்சலரேஷன்ங்கிறது வந்து 0. A source of 6 volt maintains a current of 0.5 ampere in a resistor. The power supplied by the source to the resistor will be. ஸோ எனக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வோல்டேஜ் ஆர் வோல்ட் அப்படிங்கிறது 6 வோல்ட். அண்ட் கரண்ட்டோட வேல்யூ வந்து 0.5 ஆம்பியர். ஸோ இப்போ நான் பவர் கண்டுபிடிக்கணும். பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட், VI அப்படின்னு சொல்லுவோம். அப்போ VI அப்படின்னு பார்த்தோம்னா V ஈக்குவல் டு 6 அண்ட் I ஈக்குவல் டு 0.5, 3 வாட்ஸுங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3 வாட்ஸ். அந்த ரெசிஸ்டருக்கு பவர் சப்ளை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 வாட். Tooth decay starts when pH of the mouth is in the range of 5.5 to 6.5, less than 5.5, in the range of 8 to 9, in the range of 6.5 to 7.5. So tooth decay அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளோட வாயோட pH வேல்யூ அப்படிங்கிறது
less than 5.5 அதாவது அசிடிக். 7க்கு லெஸ்ஸாக இருந்தாலே அது அசிடிக் தான். அசிடிக் நேச்சராக போணுச்சுன்னா அதுவும் 5.5ல போணுச்சுன்னா நம்மளோட பற்கள்லாம் அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளோட டூத் பேஸ்ட், ஸோ டூத் பேஸ்டோட pH வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பேசிக்ங்க 9.0. ஸோ ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9.0. Transmission of traits, physical or mental, from parents to offsprings is called progeny, heredity, evolution, variation. So parents இருக்காங்க, அவங்களோட offspring. ஸோ இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் நேச்சர் ஆகட்டும் இல்லை மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகட்டும் ஆர் இதர விஷயங்கள் எல்லாமே வந்து டிஎன்ஏ வழியாக ஆஃப்ஸ்ப்ரிங் அதாவது குழந்தைங்களுக்கு போகுது. ஸோ அப்போ இது வந்து ஹெரிடிட்டியாக நடக்குது. ஓகேங்களா, இந்த கண்டிஷன் வந்து ஹெரிடிட்டி. நெக்ஸ்ட், விச் டிஷ்யூ ஹெல்ப் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் அவே ஃப்ரம் photosynthetic பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்? xylem vessel, meristematic tissue, phloem tissue, ground tissue. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல், அதாவது ஃபுட் மெட்டீரியல் ஆகட்டும் எனி திங், அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளோயம் டிஷ்யூ வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதுவே xylem அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் ஆகிறது xylem, வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோயம். இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஒரு பிளான்ட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது xylem vessels ஆர் xylem tissue. இதுவே phloem tissue அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படுது, அதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளான்ட்டோட லென்த் இதை வச்சு தான் அமையுது, ப்ளஸ் அந்த பிளான்ட்டோட திக்னஸ், பிளான்ட்டோட லென்த் அண்ட் திக்னஸ், இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் மெயின் ரெஸ்பான்ஸே. அடுத்து, the seed of a plant contains the future plant in the form of an embryo, ovule, stigma, ovary. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இப்போ ஒரு நம்ம மாங்காய் எடுத்துக்கலாமே, மாங்காய் நடுவில் சீட் இருக்குது. அந்த சீட் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பிளான்ட்டுக்கான ஒரு, அதாவது அதை நட்டு வச்சா ஒரு மரமாக வளரப்போகுது. அந்த நேம், அதோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ரையோ. ஓகேங்களா, எம்ப்ரையோ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் சஜஸ்டட் எ மெக்கானிசம் ஃபார் ஆர்கானிக் எவல்யூஷன் இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தாலே சார்லஸ் டார்வின். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், சார்லஸ் டார்வின். An object is placed in front of a concave mirror at a point between curvature and focus. The image will be formed at the point between the focus and the center of curvature, the center of curvature, a point beyond the center of curvature at the focus. ஸோ இந்த மாதிரி கான்கேவ் மிரரை பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் படுற மாதிரி பண்ணோம்னா அந்த இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்வேச்சருக்கு தள்ளி போய் பியாண்ட் த பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த மாதிரி லைட் ரேஸ் ரிலேட்டடான கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் ஃபார்முலாவாகட்டும் ஆர் லென்ஸ் பற்றின விஷயங்கள் ப்ளஸ் மிரர் பற்றின எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which period of modern periodic table has the minimum number of shells? ஸோ இந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஷெல் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெல் அப்படிங்கிறது வந்து KLMN. ஓகேங்களா, அதுலேயும் எந்த பீரியாடிக் டேபிளோட பீரியட் லெவல் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஷெல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் பீரியடுக்கு. நம்ம பிஃபோரே பார்த்தோம், மொத்தமாக 7 பீரியட் இருக்கு, 7 பீரியட் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்கு.
அதில் இந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பீரியடில் தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பீரியடில் என்னென்ன கண்டென்ட்லாம் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான். ஓகேங்களா? இதில் இந்த எலிமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? இதோட அட்டாமிக் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following classification of elements is based on atomic number? Dobrinus triads, modern periodic table, Newland's octave, Manliv periodic table. So இந்த based on atomic numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கு. அந்த அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் யார் எலிமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கொடுத்தவர். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்லே. ஸோ இப்போ டாப்ரன் ட்ரையாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு குரூப்பாக சின்ன சின்ன குரூப்பாக பிரித்தார். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் நியூலாண்ட் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் அட்டாமிக் மாசஸ் அடிப்படையில், ஸோ ஒரு எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு ஒவ்வொரு 8 எலிமெண்ட்டாக அவர் பிரித்து காட்டினார். அந்த 8 எலிமெண்ட்டுமே வந்து அட்டாமிக் மாசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் ப்ளஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சேமாக இருக்கிறதுமா இருந்தது. அண்ட் தென் மேன்லிவ் பீரியாடிக் டேபிள். ஸோ மேன்லிவ் பீரியாடிக் டேபிள், இந்த மேன்லிவ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? அடுத்து, two objects A and B are moving with the same velocity. The mass of the object A is twice of that of B. The ratio of kinetic energy of A to that of B, Ka by Kb. Ka by Kb. நமக்கு கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும், ஆஃப் mv ஸ்கொயர். அப்போ Ka அப்படிங்கிறது வந்து ஆஃப் ma v ஸ்கொயர் a ஆஃப் mb v ஸ்கொயர் b. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தோம்னா டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் மூவிங் வித் சேம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ சேம் வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு v அப்படிங்கிற டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ரெண்டாவது கண்டிஷன் வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் பி. அண்ட் ஆல்சோ இங்கே ஆஃபும் கேன்சல் ஆகிடுது, ma by mb நிற்குது. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் பி. ஸோ எம்மோட மாஸ் அப்படிங்கிறது வந்து பியோட மாஸ், ஏவோட மாஸ் அப்படிங்கிறது பியோட மாஸை விட 2 மடங்காக இருக்குது. அப்போ 1 பியோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ 2 இருக்குங்களா? இப்போ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2:1. ஸோ ஆன்சர் இஸ் 2. Ka by Kb equal to 2. ரொம்ப சிம்பிளானது தான். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அதை கேன்சல் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும் இதுக்கு. Goiter is a disease. Goiter is caused due to the deficiency of iodine, iron, sodium, calcium. Goiter வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அயோடின் டிஃபிஷியன்சியால தான். ஸோ இந்த அயோடின் டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தைராக்சின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த அயோடின் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு தைராக்சின் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த தைராக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து குறையுது. ஸோ இதுதான் வந்து கயோட்டருக்கு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ இந்த வகையில் கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதோட டிஃபிஷியன்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ இந்த ஆப்ஷனை மட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? கால்சியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கால்சியமோட குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல சொல்கிறது பார்த்தோன்னா ரிக்கட்ஸ்.
ரிக்கட்ஸ், அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் வந்து இந்த கால்சியம் குறைபாடால் ஏற்படக்கூடியது தான். அடுத்து பார்த்தோம்னா சோடியம் நம்ம உடம்புல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய pH பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த pH பேலன்ஸ் வந்து தடைப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த நம்ம டிப்ரெஷனுக்கான ஒரு சில காரணமாகவும் இது அமையும். ப்ளஸ் மசில்ஸ் கிராம்ப் ஏற்படும். மசில் கிராம்ப் அண்ட் முக்கியமாக ஹைப்பர்னோட்ரிமியா இந்த டிசீஸ் ஏற்படுறதுக்கான காரணமும் சோடியம் டிஃபிஷியன்சி தான். அடுத்ததாக அயன் அப்படின்னு பார்த்தோம்னா அயனோட டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அனீமியா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து நம்ம உடம்புல குறையும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. லைக் ஃப்ளூரின், ஜிங்க், காப்பர் அண்டு சல்ஃபர், பொட்டாசியம் இதெல்லாமே வந்து டிஃபிஷியன்சி என்னென்னா ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Which of the following does not belong to a group? Broccoli, carrot, rich gourd, bitter gourd. இதில் இந்த ப்ரக்கோலி ஆகட்டும், ரிச் கார்ட், பிட்டர் கார்ட் இது எல்லாமே வந்து எனக்கு ரூட் வகையில் வரக்கூடியது. ஸோ அதாவது இந்த கேரட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு இந்த டேப் ரூட் சிஸ்டமில் வரும். அப்போ இந்த கேரட் அப்படிங்கிறது ஒரு ரூட் வகை, இதை என்னால் சாப்பிட முடியும். ப்ரக்கோலி, ரிச் கார்ட், பிட்டர் கார்ட் இது எல்லாமே வந்து ரூட்டுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ்க்கு மேலே வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து வெஜிடபிள் தான். பட் இந்த கேரட் அப்படிங்கிறது ரூட் வகை, இதுதான் வந்து ஆட் ஒன். மற்றது எல்லாமே வந்து ரூட்டுக்கு மேலே வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ நம்ம ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷனில் 25 கேள்விகள் இதோட முடிஞ்சது. எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.